சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா வெளியில போய் எக்ஸசைஸ் பண்றதுக்கான டைம் உங்களுக்கு சரியா செட் ஆகல. அதே மாதிரி நான் நடைப்பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட வீட்டுல இருக்க வேலைகள்லாம் விட்டு வெளியில அந்த நேரத்துக்கு போயிட்டு பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஏத்த நேரத்துல பண்றதுக்கு வீட்லயே என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல போறேன். இந்த வீடியோல நானும் எங்க அம்மாவும் சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ பண்ணி காட்ட போறோம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸசைஸ் பண்ண ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்றத பாத்துடலாம். எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடியுமே ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ணணும். அதே மாதிரி இப்ப நாங்க பண்ணி காட்டுற எக்ஸசைசஸ் எல்லாமே எல்லார் உடலுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான். ஏன்னா உங்க உடம்பு எப்படி இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. நாங்க பண்ணி காட்டுறது ஒரு பொதுவான எக்ஸசைசஸ். இதை பண்ண முடிஞ்சவங்க மட்டும் இதை தொடர்ந்து பண்ணுங்க. முடியலன்னா தயவு செய்து விட்டுருங்க, பிரச்சனையை உண்டாக்கிக்காதீங்க. சரி, இப்போ நம்ம வார்ம் அப் எக்ஸசைசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெக் மூவ்மெண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். தலையை மேலே கீழே 3 முறை அசைங்க. இப்படி 3. அப்புறம் வலது பக்கம் இடது பக்கம் 1 1 2 2 3 3. அப்புறம் சைட்ல சாய்க்கணும் தலையை. இது மாதிரி 3 முறை 1 2 2 3 3. இப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஷோல்டர் ரொட்டேஷன். கையை வந்து இப்படி முன்னாடி 10 முறை பண்ணணும். பின்பக்கம் 10 முறை சுற்றணும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஸோ இந்த மாதிரி 10 முறை 2 டைரக்ஷன்லயும் கையை இப்படி ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது 2 கையும் இப்படி உள்ள வெளியில இப்படி ஒரு 10 முறை. ஒரு வாட்டி இந்த கை மேல ஒரு வாட்டி இந்த கை மேலன்னு பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா இது முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது ஒரு கையை மேலே தூக்கிக்கோங்க. காலை கொஞ்சம் வைடா வச்சுட்டு சைட்ல இப்படி சாஞ்சு 1 2. இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும். இந்த பக்கத்துக்கு 10 டைம்ஸ் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த சைடுக்கு பண்ணணும். ஸோ இந்த சைடுக்கு 10 டைம்ஸ். ஓகே, இப்போ அடுத்த சைடு 10 டைம்ஸ். 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 2 சைடுக்கும் நம்ம 10 டைம்ஸ் பண்ணிட்டோம். இப்போ 2 கையை கோத்துக்கோங்க. கையை கோத்துக்கிட்டு 2 சைடு ரொட்டேஷன் 1 1 2 2 3 3 4 4. நீங்களும் திரும்பணும், தலையும் திரும்பணும். 5 6 6 7 7 8 8 9 9 10 10. ஸோ இந்த மாதிரி 10 டைம்ஸ் ரொட்டேஷன் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது காலுக்கு ஆங்கிள் ரொட்டேஷன் பண்ணணும். கால் இப்படி நீட்டிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணணும். இப்படி க்ளோக் வைஸ் 10 டைம்ஸ். சப்போர்ட் வேணும்னா சைடில் செவரோ டேபிளோ சேரோ பக்கத்தில் வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்படி 2 டைரக்ஷன்லையும் 10 முறை காலை நல்லா சுழட்டிக்கோங்க. ஸோ இந்த காலுக்கு 10 முறை 2 டைரக்ஷன்ல சுழட்டிட்டீங்கன்னா அடுத்து இந்த காலுக்கு. இப்படி 10 முறை, ஆப்போசிட்ல 10 முறை. பாதத்தை மட்டும் சுழட்டணும். ஓகே, இப்போ ஒரு காலா மடக்கி நீட்டணும். இப்படி மடக்குங்க, இப்படி நீட்டுங்க. காலை ஃபோர்ஸா உதறக்கூடாது, பொறுமையா நீட்டுங்க, மடக்குங்க. இப்படி இதையுமே நீங்க முன்னாடி ஏதாவது சப்போர்ட் வச்சுட்டு பிடிச்சிக்கிட்டு இப்படி பண்ணலாம். இல்லை சைட்ல ஏதாவது சப்போர்ட் இருந்தாலுமே பிடிச்சிக்கிட்டு பண்ணலாம். இந்த மாதிரி 10 முறை இந்த காலுக்கு, 10 முறை இந்த காலுக்கு. ஸோ 2 காலுக்கும் 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இது முடிஞ்சிடும். அடுத்தது காலை ரொட்டேஷன் பண்ணணும். ஹிப் ரொட்டேஷன். இப்படி க்ளோக் வைஸ் 10 டைம்ஸ், ஆன்டி க்ளோக் வைஸ் 10 டைம்ஸ். இந்த மாதிரி 2 சைடும் காலை சுத்திட்டீங்கன்னா இந்த காலுக்கு முடிஞ்சிடும். அடுத்த காலுக்கு 2 டைரக்ஷன்லையும் இப்படி ரொட்டேஷன் பண்ணிக்கணும் 10 முறை. அப்புறம் அடுத்த டைரக்ஷன். ஓகே, ஸோ இது மாதிரி இப்போ எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவு பாடி வார்ம் ஆகிடும். இப்போ எக்ஸசைஸ்க்கு நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிளுங்க. 2 காலை வைடா வச்சுக்கோங்க. 2 கை இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ காலை சேர்க்கும்போது கையை தூக்குங்க. 1
திருப்ப இந்த சைடு 1 2 2 பண்ணுங்க பார்க்கலாம். காலை ஃபர்ஸ்ட் அகலமா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நில்லுங்க, அப்புறம் பண்ணுங்க. 2 கை இப்படி வச்சுக்கணும். இப்ப காலை சேர்க்கும் போது கையை தூக்குங்க. 1 அந்த சைடு 1, அவ்வளவுதான், சிம்பிள். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காலை இப்படி வைடா வச்சுக்கிறோம், சேர்க்கும் போது தூக்கணும், திருப்ப இந்த சைடு தூக்கணும். இது மாதிரி 10 டைம்ஸ் இப்போ நம்ம பண்ண போறோம். ஸோ ரெடி, கால் அகலமா வச்சுக்கோங்க, கையை எப்படி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட். 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10. அவ்வளோதான். ஒரு 20 செகண்ட்ஸ் கேப் எடுத்துக்கோங்க. ஒரு 20 செகண்ட்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்ப செகண்ட் செட் சேம் எக்ஸசைஸ் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ரெஸ்ட் போதுங்களா? ஓகே. செகண்ட் செட் 2 கையும் சேம் அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட். 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7, very good, 7 8 8 9 9 10 10. அவ்வளோதாங்க. 10 டைம்ஸ் இப்போ 2 செட்ஸ் இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். அடுத்த எக்ஸசைஸ். இப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து சேம் நம்ம முன்னாடி மாதிரி 2 காலையும் வைடா வச்சுக்கோங்க. 2 கையும் இப்படி சைட்ல நீட்டிட்டு இந்த காலை தூக்கி காலில் டேப் பண்ணுங்க. 1 2 இப்படி பண்ணணும். அதே மாதிரி இது முடிச்சதுக்கப்புறம் இந்த சைட்லயும் 1 2 அப்படி இந்த மாதிரி 2 சைடுக்கும் நம்ம இப்போ பண்ணுவோம். சரி வாங்க, புரிஞ்சதுங்களாமா? கையை சைட்ல நீட்டிக்கணும், காலை தூக்கி டச் பண்ணணும், திருப்ப கீழே வச்சுட்டு கையை நீட்டிக்கணும். அதே தான். வெரி குட். ஸோ ஓகே, இப்போ 10 கவுண்ட்ஸ். 2 கையை நீட்டிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த சைடுமா அப்படியே இந்த பக்கம் கையை நீட்டிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அவ்வளோதாங்க. 10 டைம்ஸ் 2 சைடுக்கும் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செட் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ ஒரு 20 to 40 செகண்ட்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நல்லா ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்ப இப்போ பண்ணதே திரும்ப பண்ணணும். ஈஸியாக இருக்கா இது? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமாம்மா, சைடில் நீட்டிக்கோங்க, 2 கையையும் காலை தூரமாக வச்சுக்கோங்க. ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து இந்த சைடு கை நீட்டிக்கோங்க. கமான்மா. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 2 செட்ஸ் பண்ணிட்டோம். நல்லா ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. இப்போ அடுத்த எக்ஸசைஸ். இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இப்போ நான் பண்ணி காட்டுற எக்ஸசைஸை பார்த்து கற்றுக்கோங்க. நீங்களும் பார்த்துக்கோங்க. ஒரு காலை இப்படி குதிக்காலை கீழே வைக்கணும், ஆப்போசிட் சைடு கையை இப்படி நீட்டணும். 1, அடுத்து இந்த சைடு 1, திருப்ப 2 2. அவ்வளோதான். உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குதிக்கால் இங்கே பாருங்க, ஹீல் டச் பண்ணும்போது ஆப்போசிட் சைடு கை, திருப்ப இந்த கை, இப்படி மாற்றி மாற்றி 10 டைம்ஸ் பண்ண போகிறோம். ரெடியாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெஸ்ட் முடிச்சிட்டிங்கன்னா எங்கள் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கமான். 1 ஆப்போசிட் 1 2 2 3 3 4 4. ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கம்மா. 5 5 6 6
7 7 8 8 9 9 10 10 ரிலாக்ஸ். ஈஸியா இருக்கா? நல்லா ரிலாக்ஸ் ஆயிட்டு அடுத்து செகண்ட் செட் பண்ணலாமா? செகண்ட் செட் சேம் எக்ஸசைஸ். செகண்ட் செட் கமான் வாங்க. 1 1 மாத்தி மாத்தி பண்ணுங்க. 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 நேராமா. 8 8 9 9 10 10 ரிலாக்ஸ். அடுத்த எக்ஸசைஸ் இப்போ நம்ம பண்ணோம் இல்லைங்களாமா, அதே தான் பேக்ல 1 டவுன் 2 3 ஓடுற மாதிரி பேக்ல டச் பண்ணணும். டோஸை நல்லா எவ்வளோ தூரம் தொட முடியுமோ தொடணும். பண்ணுங்க பார்க்கலாம். ஃப்ரண்ட் முடிச்சிட்டோம். பேக்கு கை மடக்க கூடாது, சும்மா நார்மலா வைங்கம்மா. ஓகே புரிஞ்சிருச்சா? அதேதான். ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாங்களா? இப்போ சேம் ஃபர்ஸ்ட் ரைட் லெக் பாருங்க. 1 குட், லெஃப்ட் 1 2 2 3 3 4 4 5 5 நல்லா பேக்ல வைங்க, கிராஸ் பண்ணக்கூடாது. 6 6 7 7 நல்லா பேக்ல டச் பண்ணுங்க. 8 8 9 9 10 10 ரிலாக்ஸ். இது 20 to 40 செகண்ட்ஸ். இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா அடுத்து செகண்ட் செட் ஸ்டார்ட் பண்ணலாமா? சேம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரைட் லெக் கை லூஸா வச்சுக்கோங்க. கமான் ரைட் 1 பண்ணுங்கம்மா. 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 கால பேக் 9 9 லெஃப்ட் தான் போக மாட்டேங்குது. 10 10 ஓகே ரிலாக்ஸ். ரைட், இந்த எக்ஸசைஸ் இப்போ நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த எக்ஸசைஸ் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே பாருங்க. நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துறேன். இங்க பாருங்க, இப்போ பண்ணோம் இல்லைங்களா, அதே தான். இப்போ பண்ண எக்ஸசைஸே தான். காலை வந்து இப்போ பேக்ல வச்சோம், இப்போ கிராஸ் பண்ணி பேக்ல வைக்கணும். அப்படி வைக்கும்போது கையை ரோவிங் பண்ணணும். இப்படி கையை இப்படி பேக்ல இழுத்து விடணும். அந்த டைம்ல காலை எப்படி கிராஸ் பண்ணணும். 1 1 இப்படி 1 காலை கிராஸ் பண்ணி 1 2 2 இந்த மாதிரி பண்ணணும். புரிஞ்சுதுங்களாமா? பண்ணி காட்டுங்க. வெரி குட். அந்த கையை இழுக்கணும். அதே தான். போதும் போதும் போதும். ஓகே, ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு புரியலன்னா நல்லா பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ காலை வைடாக வச்சுக்கோங்கம்மா, கையை நீட்டிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 1 2 2 3 3 4 4 5 5 அந்த சைடு போங்க. 6 6 7 7 8 8 9 ஃபாஸ்டா பண்ணுங்கம்மா. 9 10 10 போதுட்டுருங்க. ரிலாக்ஸ். 10ன்றது உங்களுக்கு ஈஸியா இருந்தா நீங்க எக்ஸ்ட்ரா 15 கவுண்ட்ஸ் கூட பண்ணலாம். பட் ஆரம்பத்துல 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணுன்றது கத்துக்கிட்டு அப்புறமா நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? அடுத்த செட் செகண்ட் செட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். கை நீட்டிக்கோங்க. கமான் ரைட் 1 லெஃப்ட் 1 ரைட் 2 லெஃப்ட் 2 3 அதே தான். வெரி குட். 3 4 4
5 5 6 6 7 7 8 8 9 9 10 10 ஓவர். வெரி குட். இப்போ கரெக்டாக கோஆர்டினேஷன் வந்துருச்சு. இப்போ ஒரு 20 to 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே நான் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடி வச்சுக்கணும். இப்போ லெஃப்ட் கால் நான் முன்னாடி வச்சுருக்கேன். ஸோ லெஃப்ட் கையை இப்படி ஃப்ரண்ட்டில் பஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு திருப்ப இழுத்துக்கணும். 1 2 3 4. புரியுதுங்களா? இப்படி முன்னாடி நீட்டிட்டு திருப்ப இழுக்கணும், நீட்டிட்டு இழுக்கணும், நீட்டிட்டு காலம் மடங்குது பாருங்க. காலம் மடங்கணும். காலை லாக் பண்ணி வச்சுட்டே இப்படியே பண்ணக்கூடாது, முட்டி மடங்கி இருக்கணும். ஸோ வச்சுட்டு இப்படி பண்ணணும். காலையும் ஸ்ட்ரைட் பண்ணணும், திருப்ப மடக்கணும். 1 2 3 அப்படி. ஓகே, பண்ணுங்க பார்க்கலாம். கால் மூவ் ஆகலையே. கால் என்ன முன்னாடி வைங்க. இப்போ பண்ணுங்க. அதே தான். கால் நல்லா லாங்கா வச்சிங்கன்னா தான் அந்த காலோட மூமெண்ட்டும் சேர்த்து நீங்க பண்ண முடியும். ஓகேவாமா? ரெடி? சைடில் திரும்பி பண்ணுங்க. ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்ல நல்லா லாங்கா வச்சுக்கோங்க காலை. இங்க பாருங்க, கை ரெண்டுத்தையும் இப்படி வச்சுக்கணும். இந்த கையை எடுத்துக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. போதும். அப்படியே காலை மாத்திக்கோங்க. இந்த காலை ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த கை இப்படி வச்சுட்டு 1 2. இந்த கை நல்லா இப்படி பிடிங்க. இருங்க இருங்க இருங்க. கமான். 2 3 4. கால் நல்லா லாங்கா வைங்க. 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஈஸியா இருக்கா? ரெடி? அடுத்த செட் சேம். அப்படியே காலை மாத்தி வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் ஃபர்ஸ்ட், லெஃப்ட் கை ஃப்ரண்ட்ல. ரெடி? ஸ்டார்ட். 1 2. நல்லா இழுங்க. 3 4 5. கை நல்லா இழுங்கம்மா. 6 7 8 9 10. காலை மாத்தி வைங்க அப்படியே. கமான். ரைட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட். ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. இப்போ ரெண்டு கையுமே பண்ண போறோம். சேம் இதே பொசிஷன், ரெண்டு கையுமே நம்ம பஞ்ச் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டெப் பார்த்துக்கோங்க, அப்புறம் பண்ணுங்க. இப்போ ஒரு கை பண்ணோம் இல்லைங்களா? ஸோ 1 1. ஒரு கை பஞ்ச் பண்ணிட்டு இங்க பாருங்க, ஒரு கால் ஃப்ரண்ட்ல வச்சுக்கிறோம், ஒரு கால் பேக்ல வச்சுக்கிறோம். இப்போ முன்னாடி வந்து ஒரு கையை பஞ்ச் பண்ணிட்டு இப்படி இழுத்துட்டோம். இப்போ 1 1 2 2 3 3. இந்த மாதிரி ரெண்டு கையுமே நம்ம ஒரே டைம்ல பண்ண போறோம். ரெண்டு காலையும் மாத்தி மாத்தி வச்சு பண்ண போறோம். அதுதான் இந்த எக்ஸசைஸ். ரெடியாமா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. கையை சேம் பொசிஷன். ஓகே, கால் மடங்கலையே, ஸ்ட்ரைட்டா இருக்கு பாருங்க, தப்பு. காலை நல்லா பேக்ல வைங்க. ஓகே. லெஃப்ட் ரைட். 1 2 2 3 3 4 4 5 5 6 6. கரெக்டா பார்த்து பண்ணுங்க. 7 7 8 8 9 9 10 10. அப்படி காலை மாத்தி இந்த சைடு நேரா பாருங்க. ரைட் லெக் ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. ரெடி? ரெண்டு கை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரைட் கை. 1 1 2 2 3 3 4 4. கால் மடங்குல பாருங்க. 5 5 6 6. பண்ணுங்க. ரைட் ரைட். ரைட் கை. 7 7 8 8 9 9 10 10. குட். ஒரு செட் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு 20 to 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த செகண்ட் செட் நம்ம சேம் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும்.
கால் வந்துமா முன்னாடி வச்சீங்கன்னா முட்டி பெண்ட் ஆகணும். நேரம் அப்படி இருந்ததுன்னா இடுப்பும் ஸ்ட்ரெயின் ஆகும், முட்டியும் ஸ்ட்ரெயின் ஆகும். பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இடுப்பும் ஸ்டேபிள் ஆயிடும், முட்டியும் ஸ்டேபிள் ஆயிடும். சரியா? நீங்களும் அதுதான் தப்பு பண்ணக்கூடாது. கால் ஃப்ரண்ட்ல வைக்கிறீங்கன்னா முட்டி பெண்ட் ஆகுற அளவுக்கு இந்த காலை பேக்ல வச்சுக்கணும். இந்த பொசிஷன்ல இருந்து பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நிறைய மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ செகண்ட் செட் ரெடியாமா? லெஃப்ட் லெக் ஃபர்ஸ்ட், முட்டி பெண்ட் பண்ணிக்கணும். ரெடி? ஸ்ட்ராங்கா நின்னுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கை, லெஃப்ட் 1 1 அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10. காலை மாத்தி வைங்க. அப்படி ரைட் லெக், ரைட் கை ஃபர்ஸ்ட், காலை மடக்கி வைங்க. ரெடி? ஸ்டார்ட். 1 1 2 பின்னாடி இழுக்கணும். 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10. ரிலாக்ஸ். நல்லா ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. இன்னும் 2 எக்ஸசைஸ் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அது ரெண்டுமே இதே மாதிரி தான், சேமாக தான் வரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்கம்மா. 2 கை இப்போ வச்ச மாதிரி வச்சுக்கணும், காலை வைடாக வச்சுக்கணும். இந்த கையை 1 2 இப்படியே 10 டைம்ஸ் இந்த சைட் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் இந்த சைட் 10 டைம்ஸ், இப்படி 10 டைம்ஸ் பண்ணணும். கை இப்படி தலைக்கு மேலே வரணும். திருப்ப மடக்கணும். இப்படி தூக்கிட்டு திருப்ப மடக்கணும். இப்படி. ஓகேவா? ரெடி? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். 2 கை இப்படி வச்சுக்கோங்க. சைட்ல 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அப்படியே ஆப்போசிட் கை 1 2 3 4 5 6 7 8 9 10. ரெஸ்ட் எடுத்துக்கோங்கம்மா. ஒரு 20 செகண்ட்ஸ் அப்படியே கேப் விட்டுக்கோங்க. ஸோ நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு திருப்ப நம்ம செகண்ட் செட் இதே எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம். ரெடியாமா? ஸ்டார்ட் பண்ணலாங்களா? கால் வைடாக வச்சுக்கோங்க. அகைன் ரைட் ஹேண்ட். ரெடி? 1 2. நீங்கள் ரெஸ்ட் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கோங்க. 3 4 5 6 7 8 9 10. அப்படி இந்த சைட் 1 தலைக்கு மேலே, 2 சைடா போகணுங்க, 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அவ்வளோதான். கொஞ்சம் 20 to 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே நான் இப்போ அடுத்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. சேம் பொசிஷனில் நின்றுக்கிறோம். ஒரு கை பண்ணோம் இல்லைங்களா? இப்போ 2 கையுமே 1 2 3 4 இப்படி 10 டைம்ஸ் 2 கையுமே பண்ணணும். சரிங்களாமா? ரெஸ்ட் போதுங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடி? கை 2 வச்சுக்கோங்க. கமான். 1 2 3 4 5 மேலே 6 கை மேலே தூக்கணும். அந்த 7 8 9 10. அப்படியே வாங்க இந்த சைட். கமான். 1 2 3 4 5 6 7
8, 9, 10. ரிலாக்ஸ். ஒரு 20 to 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா இன்னும் ஒரு செட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடும். ஈஸியாக இருந்ததா எல்லா எக்ஸசைஸும்? ஓகே, லாஸ்ட் செட். கால் வைடா வச்சுக்கோங்க, 2 கை வச்சுக்கோங்க. கமான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே வாங்க ஆப்போசிட் சைட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அவ்வளோதாங்க. ஸோ இதோட நம்ம இன்னைக்கான எக்ஸசைஸை முடிச்சிருவோம். ஸோ இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் வாரத்துல 3 முறை, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்க போதும். ஏன்னா பாடி பெயின் வந்ததுன்னா அது ரிகவர் ஆகுறதுக்கு நம்ம ஒரு நாள் கேப் விட்டுறணும். ஸோ மற்ற நாளில் வந்து நீங்க சிம்பிளான எக்ஸசைசஸ், ஒரு வாக்கிங் போறதோ முடிஞ்சா அது பண்ணுங்க. இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்துல 3ல இருந்து 4 நாள் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணிக்கிட்டாலே போதுமானதுதான். சரிங்க, இப்போ நம்ம எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம்னா எப்படி வார்ம் அப் பண்ணமோ அதே மாதிரி கூல் டவுன் பண்ணணும். இது எக்ஸசைஸோட ஸ்ட்ரெயின் உங்க உடம்புல இல்லாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கூல் டவுன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கையை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். குனிய முடிஞ்சவங்க குனிஞ்சிட்டு கையை இந்த மாதிரி கீழே தொங்க விட்டு ஸ்லோவா ரிலாக்ஸா பண்ணுங்கம்மா. லூஸா விடுங்க. இந்த மாதிரி லூஸா கையை கீழே தொங்க விட்டு இப்படி அசைக்கணும். இது சர்க்குலேஷன் திரும்ப நார்மல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஒரு 20 செகண்ட்ஸ் 2 கையை அசைச்சிட்டிங்கன்னா அடுத்து ஃப்ரண்ட்ல பேக்ல. குனிய முடியாதவங்க நின்றுக்கிட்டே இப்படி லூஸா இப்படி பண்ணுங்க. இது 20 செகண்ட்ஸ் முடிச்சதும் ஃப்ரண்ட்ல பேக்ல. குனியாம ஜஸ்ட் கையை அப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. குனிய முடிஞ்சவங்க அவங்கள மாதிரி குனிஞ்சே பண்ணிக்கோங்க. இது முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இப்படி ரொட்டேஷன் பண்ணுங்கம்மா. க்ளோக் வைஸ் 20, இந்த பக்கம் 20 முறை, அப்புறம் அப்படியே மாற்றி சொல்லணும். 20 முறை 10 முறை 10 முறை. ஸோ இப்படி ஒரு 10 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுங்க. திருப்ப ஆன்டி க்ளோக் வைஸ் ஒரு 10 டைம்ஸ். இது மாதிரி 2 கைக்குமே. குனிய முடியாதவங்க என்ன மாதிரி நின்றுட்டு பண்ணுங்க. குனிய முடிஞ்சவங்க இந்த மாதிரி குனிஞ்சு பண்ணுங்க. ஸோ இது மாதிரி க்ளோக் வைஸ் ஆன்டி க்ளோக் வைஸ் 2 டைரக்ஷன்லையும் சுத்திட்டீங்கன்னா கை ஓரளவு ரிலாக்ஸ் ஆகிடும். இப்போ உட்காந்துக்கணும். இந்த மாதிரி உட்காந்து காலை நீட்டி வச்சுக்கோங்க. நீட்டி வச்சுட்டு நல்லா இப்படி ரிலாக்ஸ் பண்ணணும். நல்லா இப்படி லூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா காலில் இருந்த ஸ்ட்ரெயின் எல்லாமே குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பொறுமையா 2 காலையும் மடக்கிட்டு ஷேக் பண்ணணும். இதெல்லாம் 20 செகண்ட் இந்த ஆக்ஷன்ஸை பண்ணணும். பொறுமையா ஷேக் பண்ணுங்க. நல்லா மசில்ஸ்லாம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்ப ஒரு 20 செகண்ட்ஸ் கால் நீட்டிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம். அவ்வளோதாங்க. மொத்தமா எல்லா மசில்ஸையும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். கூல் டவுன் பண்ணி முடிச்சிட்டோம்னா இன்னைக்கான எக்ஸசைசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடும். இந்த எக்ஸசைசஸ் எல்லாமே நிக்க முடிஞ்சு நடக்க முடிஞ்சவங்க, வெளியில போக நேரம் இல்லை, நம்ம வெளியில போய் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீ பெயின், ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி இருந்தா கூட இந்த எக்ஸசைசஸ்லாம் ஓரளவு சிம்பிளா தான் இருக்கும், உங்களால பண்ண முடியும். அது மேக்ஸிமம் எல்லாமே பண்ண முடியும். முடியாதவங்க ஒரு பிரச்சனை இல்லை, உங்களால முடிஞ்ச எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டு பண்ண முடியாத எக்ஸசைஸை விட்டுருங்க. அது மாதிரி இதையும் தாண்டி நீங்க வீட்லயே எங்ககிட்ட ஆன்லைன் கிளாஸ் மூலமா வந்து எக்ஸசைசஸ் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் மூலியமாவும் நம்ம எக்ஸசைசஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதை தாண்டி இந்த எக்ஸசைஸ்லாம் என்ன சார் என்னால நடக்க முடியல, இந்த மாதிரி நின்றுட்டு கொஞ்ச நேரம் பண்ணா மூட்டு வலி வந்துருது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காகவே உட்கார்ந்தபடியே எப்படி எக்ஸசைசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வீடியோ அடுத்து போட போறேன். ஸோ அந்த வீடியோவை இந்த மாதிரி நின்று நடந்து பண்ண முடியாதவங்க பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அதிக நேரம் நிக்க முடியல, நடக்க முடியலன்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா உட்காந்துக்கிட்டே கூட நம்ம இதே மாதிரி சூப்பரான எக்ஸசைசஸ் பண்ண முடியும். அந்த வீடியோவையும் அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாரையுமே பயன்பெற வைங்க. ஸோ சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுன்றது டயட், எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல் 3த்தையும் உள்ளடக்கியது. இது 3த்தையும் கரெக்ட் பண்ணி நீங்க ஹெல்தியா இருங்க. தேங்க்யூ.